ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ரேவ்ஸ் சேனல். இன்றைக்கி என்னோடய வ்ளாகில் வந்து நான் கேஸ் ஸ்டவ் க்ளீனிங்கும் நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் போட போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ரொம்ப நாளாக கேஸ் ஸ்டவ் ரொம்ப மோசமாக இருந்தது க்ளீன் பண்ணாமல். ஸோ அதை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி முடித்தேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்டீல் நார் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அந்த லைட்டாக அந்த எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் வந்து போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த நாப்லலாம் வந்து வாட்டர் படாமல் பார்த்துக்கோங்க. அது மாதிரி ரொம்ப இதுவாச்சுன்னா கேஸ் லீக் ஆகும். ஸோ அந்த நாப்லாம் வந்து அந்தளவுக்கு வாட்டர் இல்லாமல் லைட்டாக தொடச்சி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து மட்டன் கிரேவியும் இட்லியும் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து குக்கர் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணி பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த சோம்பு வந்து லைட்டாக ப்ரௌனிஷாக மாறின உடனே ஆனியன்னு, கருவேப்பிலை, லைட்டாக ஒரு 2 பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஆனியன் வந்து வதங்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட் நீங்கள் உடனே ஆட் பண்ணிங்கன்னா ஆனியன் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ அதுக்காக வந்து ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து வீட்டிலே அரைச்சதுன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு உடனே தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே லைட்டாக அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் வந்து தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இன்னொரு சைடு வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயும் ஆட் பண்ணலாம். ஆனியன் ஆட் பண்ணும்போதும் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் மட்டன் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். இதில் லைட்டாக சின்ன சின்ன முடி இருக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கோங்க மட்டனில். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா மட்டன் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வந்து வதங்கும்போது மட்டனில் இருக்கிற எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும். ஸோ அதுக்காக நான் வந்து ஜஸ்ட்டு குக்கரை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி வைக்கிறேன். ஸோ மட்டனில் இருக்கிற எசன்ஸ்லாம் இறங்கிறதுக்காக நல்லா நீங்கள் வதக்க தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். இது வந்து தனியாகவும் மிளகாவும் சேர்த்து அரைச்சது. ஸோ அதுக்கான இதுவும் நான் உங்களுக்கு தனியாக போடுறேன் வீடியோ. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆல்ரெடி நான் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு குக்கர் விசில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ விசில் வந்து மட்டன் நல்லா வேகணுன்றதுக்காக நான் 4-5 விசில் கொடுக்குறேன். ஏன்னா மட்டன் சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இட்லி மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சேனலை பார்த்ததும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.